எப்படி இருந்தது சொல்லுங்க சந்தானம் சார். குட் மார்னிங் சார். சூப்பரா இருந்தது சார். ஒரு ஒரு எனக்கே சொன்ன மாதிரி எல்லாம் உறவுகளை பத்தி எல்லாம் இதுவா சொன்ன மாதிரி இருந்தது சார். என்னங்க? எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது சார். அப்படி நம்ம எது? இவர் சொன்னார்ல, இப்போ உறவுகளை பத்தி சொன்னார்ல, ஆமா. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். உறவுகள் நாம நம்ம டீமோட எப்படி உறவோட இருக்கோம், நம்ம ஃபேமிலியோட எப்படி உறவோட இருக்கோம். நம்ம ஃபேமிலியோட நம்ம இருக்கிற உறவு தான் நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சி. நம்ம டீமோட இருக்கிற உறவு தான் நம்ம டீமினுடைய வளர்ச்சி. நம்ம டீமினுடைய வளர்ச்சி தான் நம்ம குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி. கரெக்டா? சார் அப்போ உறவுகள் எல்லா இடத்துலயும் சரியா இருக்கணும். குடும்பத்திலையும் சரியா இருக்கணும், டீம்லயும் சரியா இருக்கணும். பேசாத உறவுகள் அது நமக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டன்ஸை உருவாக்கணும். அடிக்கடி பேசுற உறவுகள் ஒரு நெருக்கத்தை உருவாக்குது. உண்மையா இல்லையா வினோத்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இன்னைக்கு பேசணும் சார். அடிக்கடி குட் மார்னிங் சார். அடிக்கடி பேசக்கூடிய உறவுகள் அப்ளைனோட டெய்லி பேசணும். எத்தனை பேர் உங்க அப்ளைனுக்கு டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு அப்ளைனுக்கு ஒரு டவுன்லைனுக்கு ஒரே ஒரு அப்ளைன் தான். ஆனா ஒரு அப்ளைனுக்கு நிறைய டவுன்லைன் இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கிற அப்டேஷன் என்ன, இன்னைக்கு வெஸ்டீஜ்ல புதுசா என்ன வந்திருக்கு. இப்ப நேற்று வந்து குளோபல் அவார்ட் நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம் அப்படின்றத நேற்று ராஜன் சார் கொடுத்துருக்குறாங்க. கம்பெனில வாங்கின விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜூன் 2ஆம் தேதி நடக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான இந்திய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றிலேயே ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனி ஆரம்பிச்சு 20 ஆண்டுகளை கடந்து 20வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவை பற்றி இப்ப டெய்லி நம்ம ஆப் ஓபன் பண்ணாலே வந்துட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம அப்ளைன்ட்ட அதை பத்தி பேசும்போது அது எல்லாம் சொல்றாங்க. நேற்று கிரவுண்ட் டைரக்டர் அண்ட் அபவ் அவங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. அப்போ இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல நீங்க அந்த இன்விடேஷனை கொண்டு போய் அதை ஸ்கேன் பண்ணிட்டு 3ஆம் நம்பர் கேட்ல நீங்க உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அப்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷலா ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். நீங்க வெஸ்டீஜ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க அப்ளைனோட டெய்லி பேசுங்க. நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற ஆபீஸ் ஒர்க், அந்த ஒர்க், இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்ளைன்ட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால அப்ளைன்ட்ட பேச முடியாது. நீங்க ஒரு 3 நாள் பேசலன்னா 4ஆவது நாள் யோசிக்கிறீங்க, பேசலாமா, அவர் ஏதாவது சொல்லுவாரா, பேசுவாரா, போன் எடுப்பாரா. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்றேன், நீங்க ஒரு வாரம் பேசலன்னா கூட உங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்கு உங்க அப்ளைன்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா நம்ம பேசலாமா வேண்டாமான்னு சொல்லி சொல்லி ஒரு வாரம் வெஸ்டீஜ் பற்றியே பேசுறது இல்ல. என்ன ஆகுதுன்னா உங்களுக்கும் வெஸ்டீஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு மாசம் அந்த அளவு ஆயிடும். ஒரு மாசம் நீங்க வெஸ்டீஜை பற்றி பேசலன்னா உங்களுக்கும் வெஸ்டீஜுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 6 மாசம் நீங்க வெஸ்டீஜ்ல இல்லாத மாதிரி ஆயிடும். நிறைய நண்பர்கள் இப்படித்தான் வெஸ்டீஜ்ல இருந்து வெளியே போறாங்களே தவிர, ஆனா வெஸ்டீஜை பற்றி டெய்லி அப்ளைன்ட்ட பேசணும். அப்ளைன் என்னங்க புலியா சிங்கமா? இல்ல அப்ளைன் என்ன உங்க பாஸா? ஏன் நீ பேசல, ஏன் நீ ஒரு வாரமா பேசல அப்படின்னு கேட்க போறாரா? என்ன சார், என்ன ஒரு வாரமா பேசல, இப்ப பிஸியா இருக்கீங்களோ? இல்ல சார், பையனை காலேஜ்ல சேர்க்கணும், அதுக்காக கொஞ்சம் இந்த ரிசல்ட் வந்ததுல இருந்தே காலேஜா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்ப காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா? இல்ல உங்க அப்ளைன்ட்டுக்கு தெரிஞ்சா கூட அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு. இப்போ காலேஜ்ல சேர்த்துட்டீங்களா? சரி சார், அடுத்து என்ன பண்ணணும் அதை பார்ப்போம் வாங்க. காலேஜ்ல சேர்த்துட்டா ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்ட நம்ம கையில பணம் இருக்கா, அக்கௌண்ட்ல பணம் இருக்கா? இல்ல. அடுத்தது லோன் வாங்கணும். அப்ப இந்த லோனை அடைக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. லோன் வாங்காம இருக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? வெஸ்டீஜ்ல இருக்கு. அப்ப வெஸ்டீஜ்ல அது இருக்குன்னா இருக்கிற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடத்துல ஏன் தேடணும்
பொருள் இருக்கிற இடத்துல தேடினா தானே கிடைக்கும். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா போய் அக்கௌண்ட்ல எடுத்து வந்துடலாம். அப்ப அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா அக்கௌண்ட்ல பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு சரியான வழி வெஸ்டீஜ்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பிரவீன் சாருடைய இந்த வீடியோவும் போட்டு இதையும் கொண்டு வந்தேன். வெஸ்டீஜ் இனிஷியேஷன் ப்ரோக்ராம் நாளைக்கு தான் அது நடக்க போகுது. இன்னைக்கு இவ்வளவு நாளும் நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, நமக்கு எத்தனை மடங்கு இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்க பணத்தை விட எத்தனை மடங்கு பணம் வேணும்ன்றத சார் தெளிவா புரிய வச்சாங்களா இல்லையா? கண்டிப்பா சார். சார் பேசின விஷயம் எல்லாம் உண்மையா இல்லையா? எஸ் சார் கண்டிப்பா சார். அப்ப இது எல்லாம் வேணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு என்ன வேணும், உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும், இது நீங்க தான் முடிவு பண்ணணும். அதை நோக்கி பயணம் நீங்க தான் பண்ணணும். நமக்கு ஒரு பொருள் வேணும், நம்ம பக்கத்துல உள்ள கடையில இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிடைக்கல. அப்போ அது எங்க கிடைக்குதோ அந்த கடை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது 10 கிலோமீட்டர் இல்ல 50 கிலோமீட்டர் கூட பயணம் பண்ணி போய் வாங்கிட்டு வரமா இல்லையா? வாங்கிட்டு வரமா இல்லையாங்க? எஸ் சார், வாங்கிட்டு. அப்போ கட்டாயம் நம்ம அங்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு தேவையான சந்தோஷங்கள், நம்ம கனவுகளை நாம அடையிறதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை அழகா ஈஸியா எல்லாருக்கும் ஒன்னாவே கொடுத்துருக்குறாங்க வெஸ்டீஜ். அதுல ஒரு சிலர் மட்டும் ஃபாரின் ட்ரிப் போறாங்க, ஒரு சிலர் மட்டும் கார் வாங்குறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், இவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்கப்பா, அவங்க வருமானத்துக்காக பேசுறாங்கப்பா, அப்ளைன்லாம் அவங்க வருமானத்துக்காக தான் நமக்கு போன் பண்றாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு தவறான எண்ணத்தை, தவறான சிந்தனையை வச்சுக்கிட்டு நம்ம அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். யார் யாரு தொடர்ந்து உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம கையில டூல்ஸ் இருக்கு, ஆனா அந்த டூல்ஸை யூஸ் பண்ணாம, வெஸ்டீஜ்ன்ற ஒரு அற்புதமான டூல் கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு, அதை பயன்படுத்தாம அங்கேயே உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் குறை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு வெஸ்டீஜ்ன்ற வாய்ப்பை போன மாசம் எடுத்தவங்க கூட டைரக்டர் ஆகி சோபாராணி மேடம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட பல வருடங்களா அந்த வெஸ்டீஜ் வாய்ப்பை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம், டெய்லி மீட்டிங் வரோம், டெய்லி ட்ரைனிங் வரோம், ஆனா ஆக்ஷன்ல போக மாட்டேன்றோம். ஏன் ஏன் போகல? யார குறை சொல்ல முடியுமோ அவங்கள குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். யாரையாவது குறை சொல்லணுமா, அதுல நம்ம நிறைய நல்ல மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறோம். ஆனா பிரசன்டேஷனுக்கு போகணும்னா எங்க அப்ளைன் வரல சார், எங்க அப்ளைனே சரியில்லை சார், அவங்கெல்லாம் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல சார், இப்படித்தான் சொல்றமே தவிர நான் முன்னாடி மாதிரி இருக்கனா, நான் என்ன பண்றேன், எந்த நோக்கத்துல வெஸ்டீஜுக்கு வந்தேன், நான் எதுக்காக வெஸ்டீஜுக்கு வந்தேன், பணம் சம்பாதிக்கணும். இப்ப வெஸ்டீஜ்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும். அப்ப நான் என்னுடைய அப்ளைனோட உறவு சரியா வச்சிருக்கிறேன்னா, என் டீமோட நான் உறவு சரியா வச்சிருக்கிறேன்னா, நான் எல்லாருடைய, உங்க அப்ளைன் உங்க கூட டெய்லி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்புங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசுவாரு. டவுன்லைன் யார் யார் பேசுறீங்களோ அவங்க கூட எல்லாம் பேசுவார். யார்கிட்டயா பேச மாட்டேன்னு சொல்றாரா? போன் எடுக்க முடியலன்னா அடுத்த தடவை அப்புறம் கூப்பிடுவாங்க. அப்போ உறவுகளை சரியா வளர்த்துக்குங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்க அப்ளைன் நீங்களே போன் பண்ண வேண்டாம், உங்க அப்ளைனே டெய்லி உங்ககிட்ட பேசுவாரு. நீங்க ஆக்டிவாவே இல்ல, ஏதோ வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாவோம்ன்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி உங்க அப்ளைன் உங்க கூட வருவாரு? டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க சார், இன்னைக்கு காலையில ஒரு 1 to 1 போனேன் சார், இங்க போனேன் சார், அங்க போனேன் சார், அப்புறம் நாளைக்கு இந்த பிளான்லாம் வச்சிருக்கேன் சார், இன்னைக்கு ஒரு 150 இன்னைக்கு நடந்தது சார் நம்ம டீம்ல, இதெல்லாம் நடந்ததுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. மறுநாள் காலையில போன் பண்ணி, சந்தானம் சார் இன்னைக்கு உங்க எங்க போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்க, அவருக்கு என்ன கொடுத்தீங்க, குமார் சாருக்கு என்ன கொடுத்தீங்க, அன்றைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு சப்ளிமெண்ட் கொடுத்தீங்களே அவங்க எப்படி இருக்காங்க, இங்க ஒருத்தருக்கு ஃபுட் பேட்ச் கொடுத்தீங்களா, அது ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு உங்க அப்ளைன் கேட்பாரு. அப்ப டெய்லி கம்யூனிகேஷன் உங்களை வளர்க்கும். அப்ளைனோட டெய்லி ஒரு குட் மார்னிங் சொல்லி பாருங்க, டெய்லி உங்களோட ஆக்டிவிட்டிஸை சொல்லி பாருங்க, உங்களோட 1 to 1 பிரசன்டேஷன்ல என்ன நடந்ததோ அதை சொல்லுங்க. ஹோம் மீட்டிங் போனீங்களா, அங்க என்ன நடந்ததோ அதை சொல்லி பாருங்க, உங்க அப்ளைன் உங்களை கரெக்ஷன் பண்ணுவாங்க.
நீங்க சென்னையில இருக்கலாம், உங்க அப்ளைன் கும்பகோணத்துல இருக்கலாம், இல்ல நீங்க சேலத்துல இருக்கலாம், உங்க அப்ளைன் வந்து கிருஷ்ணகிரியில இருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் நீங்க தொடர்ந்து உங்க அப்ளைனோட கம்யூனிகேஷன்ல இருந்தால் வெஸ்டீஜ் வியாபாரத்துல பெருசா சாதிக்க முடியும். இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாலோ, இல்ல அவரோட நான் ஏன் பேசணும், ஏன்னா அவரு பெரிய ஆளா அப்படின்னு இருந்தாலோ, கொஞ்சம் கொஞ்சமா விலகி இந்த உறவுகள் சரியில்லாம ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், வெஸ்டீஜ் பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். அடுத்தது அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க. நீங்க ஒருத்தரை குறை சொன்னா உங்களை குறை சொல்ல 10 பேர் ரெடியா இருக்காங்க உங்க டவுன்ல. நீங்க நான் சரியா இருக்கணும், நான் மாறணும், நான் சரியா இருக்கணும், நான் என் டீம்ல உள்ளவங்கள சரி பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். யாரையாவது குறை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க டவுன்லைனும் அதே மாதிரி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க உங்க அப்ளைன்ல போய் உங்க டவுன்லைன்ட்ட குறை சொன்னீங்கன்னா உங்களை போய் உங்க டவுன்லைன்ட்ட அவங்க டவுன்லைன்ட்ட குறை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதாங்க முளைக்கும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் வளரும். நீங்க வந்து விதைச்சா எல்லாம் முளைக்கும், எள்ளு விதைச்சா கொள்ளா முளைக்கும் இல்ல. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் உழைக்கும். உங்க டீம்ல நீங்க எதை நீங்க டூப்ளிகேட் பண்றீங்களோ, உங்க டீம்ல எதை எஜுகேட் பண்றீங்களோ அதான் வளரும். உங்க அப்ளைனை பற்றி உங்க டவுன்லைன்ட்ட போய் குறை பேசாதீங்க. உங்க அப்ளைனை பற்றி உங்க அப்ளைன்ட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா சொல்லுங்க. மேக்சிமம் கம்ப்ளைண்டே தவிர்த்துட்டு அப்படின்றது. சில பேர் கத்துக்கிறதுல பொறுமை காட்டுறது கிடையாது. ஆனா எனக்கு என்ன சார் இந்த மாசம் வரல, போன மாசம் வரல, இல்ல சார் வெஸ்டீஜ் நமக்கு செட் ஆகாது சார். வெஸ்டீஜுக்காக நீ என்ன பண்ண? வெஸ்டீஜுக்காக எத்தனை மணி நேரம் கொடுத்த? வெஸ்டீஜ்ல என்ன கத்துக்கிட்ட? உங்க அப்ளைன் கூட எத்தனை நாள் பயணம் பண்ண? உங்க அப்ளைன் பேசுன 1-to-1 பிரசன்டேஷனை நீ ரெக்கார்ட் பண்ணி எத்தனை நாள் போட்டு கேட்ட? எல்லாமே நடந்தால் மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும். நம்ம ஒரு அப்ளைனா ஒரு லீடரா மாற முடியும். நம்ம எத்தனை நாள் தான் நம்ம அப்ளைனை குறை சொல்றது? நமக்கு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க, 20 பேர் வந்துட்டாங்க, 50 பேர் வந்துட்டாங்க, இன்னும் அப்ளைனையே நம்ம தேடி இருந்தா என்ன அர்த்தம்? நம்ம டவுன்லைனுக்கு நம்ம எப்போ எஜுகேட் பண்றது? நம்ம டவுன்லைனை எப்போ வழி நடத்துறது? நண்பாவா, இப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ராஜன் சாருடைய ட்ரைனிங் இருக்கு, 6:30 மணிக்கு வந்துருங்க எல்லாரும் நுங்கம்பாக்கம் ஆபீஸுக்கு அப்படின்னு கூப்பிடுறதுக்கு எத்தனை பேருக்கு கட்ஸ் இருக்கு? அப்படி கூப்பிட முடிஞ்சா நீங்க இன்னில இருந்தே கூப்பிட ஆரம்பிக்கலாம், நேற்றுல இருந்தே கூப்பிட ஆரம்பிக்கலாம். இன்வைட் பண்ணிட்டே இருங்க. உங்க டீம்ல இருந்து 100 பேர் வந்தா ராஜன் சார் ஐயோ ஒரு டீம்ல இருந்து நாங்க 5 பேர் தாங்க அலோவ் பண்ணுவோம், மீதி எல்லாம் வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்றாரா? அப்ப உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? எத்தனை பயிற்சியில நீங்க கலந்துகிட்டீங்க? சரியான முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் வெஸ்டீஜ்ல ஜெயிக்க முடியும். நீங்க டெய்லி உங்களுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சில நண்பர்கள் அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனா பேச மாட்டேன்றாங்க. உங்களுடைய மற்ற எல்லா இடங்கள்லயும் பேசக்கூடிய நம்மளால வெஸ்டீஜை பற்றி ஏன் பேச முடியல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வெஸ்டீஜை நம்ம ஏன் இன்னும் பேசாம இருக்கோம்? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த கூச்சம் தயக்கம் தூக்கி வெளியே போடுங்க. அதுக்கு யார் தரா? அந்த கூச்சத்துக்கு தயக்கத்துக்கு யாராவது பணம் தராங்களா? பேசுனா காசு, பேசலன்னா லாஸ். யார் பேசுனா காசு? நீங்க பேசினா உங்களுக்கு காசு, நான் பேசினா எனக்கு காசு. பேசலாமா வேண்டாமா? பேசலாம் சார். சொல்லுங்க வினோத் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க சொன்ன மாதிரி நம்ம உறவுகளை மேம்படுத்தினா கண்டிப்பா ஒரு டீம் ஒர்க்கை நல்லா சக்சஸ் பண்ணலாம் சார். டெய்லி டவுன்லைன் கிட்டயும் பேசணும், அப்லைன் கிட்டயும் பேசணும் சார். சூப்பர். 10 டவுன்லைன் இருந்தா, அதாவது ஆக்டிவா இருக்கவங்க கூட இருங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்க அப்ளைன் உங்க கூட பேசுவாரு. கண்டிப்பா ஆக்டிவ் ஆகணும்னா உங்க அப்ளைன் கூட நீங்க பேசுங்க. தேங்க்யூ சார். அப்ளைனுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்பதான் உங்களோட பேசுவாரு. நீங்க ஆக்டிவா இல்லைன்னா, நீங்க ஆக்டிவா இருந்தா உங்க அப்ளைன் டெய்லி பேசுவாரு. இவ்வளவுதான். வெரி சீக்ரெட். அதாவது உறவுகள் பலப்படணும். நல்லா படிக்கிற பையனை வந்தவொடனே கேட்பாங்க, எல்லாம் படிச்சிட்டியா, ஓகேவா, சூப்பரா அப்படின்னு கேட்பாங்க.
நல்லா படிக்காத பையனா என்னப்பா எப்படி இருக்கிறேன்னு எந்த வாத்தியாரா கேட்பாங்களா? நல்லா படிக்கிற பையனை வாத்தியாருக்கு பிடிக்கும். நல்லா பேசுற நல்லா துருதுருன்னு இருக்கிற பிள்ளைங்கள அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். துருதுருன்னு இருக்கிற பிள்ளைங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க நல்லா பிசினஸ் பண்றீங்க, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்க அப்ளைனுக்கு கட்டாயம் உங்களை பிடிக்கும். உங்களுடைய கனவுகளை லட்சியத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்காக இன்னைக்கு நான் வந்து ஜூம்ல ஒரு சிலர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா அவங்க தான் ஜூம்ல பேசுறாங்க. அவங்ககிட்ட நான் அவங்க பேரை சொல்லி பேசுறேன். அது சந்தான சாரா இருந்தாலும் சரி, வினோதா இருந்தாலும் சரி, இல்ல வள்ளித்துறையா இருந்தாலும் சரி, இல்ல வெங்கடேஷா இருந்தாலும் சரி, ஜெகதீஷா இருந்தாலும் சரி, மற்றவங்க கேட்கறது தான். அப்ப அவங்க பேசுறது ஏன் பேசல எனக்கு தெரியாது. நீங்க பேசுனா இப்ப அப்புசாமி சார் டெய்லி பேசுறாரு. காலைல வந்த உடனே யார் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் வந்த உடனே குட் மார்னிங் சொல்லிடுவார். அவர் என்னைக்கா லேட்டா வந்தா தான் அவருக்கு குட் மார்னிங் கொஞ்சம் லேட்டா குட் மார்னிங் லாஸ்ட்ல முடிச்ச உடனே சொல்லுவாரு. எஸ் சார். அப்போ ஒரு சிலர் தான் பேசுறாங்க. அவங்ககிட்ட நான் பேசுறேன். பேசுனா சந்தேகங்கள் தீரும். இன்னைக்கு சந்தானம் சார் அழகா சொன்னாரு. எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. யாருங்க இந்த மாதிரி ஒத்துக்க முடியும்? இதுக்கே ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும், தைரியம் வேணும். நான் ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த தவறை நான் திருத்திக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த தவறை திருத்துறதுக்கு யார் தயாரா இருக்கானோ அவன் தான் ஒரு நல்ல தகுதி உள்ள தலைவனா மாற முடியும். தவறை ஒத்துக்கிறதுக்கு யார் சரியா இருக்காங்களோ அவன் தான் ஒரு நல்ல மனிதனா மாற முடியும். நான் தப்பே பண்ணலன்னு ஆர்கியூமெண்ட் பண்றவன் என்னைக்குமே பண்ணிட்டு தான் இருப்பான். நீங்க சரியில்லைங்க அப்படின்னு யார் வந்து ஒருத்தன் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கானோ அவன் என்றைக்குமே மாற மாட்டான். சார் நான் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணிருக்கலாம் சார். நான் பண்ணிருக்கணும் சார். நான் பண்ணல சார். சரி சார் நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் எப்பவுமே பெர்ஃபெக்ட். ஐ ஆம் பெர்ஃபெக்ட். ஐ ஆம் கரெக்ட். முடியாது அப்படின்னு சொன்னானா அவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். 4 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு வராரு. பஸ் லேட்டு, ட்ரெயின் லேட்டு, டிராபிக் அப்படின்னு சொன்னா தப்பு. 4 மணிக்கு வராது என் தப்பு அப்படின்னு சொன்னானா அடுத்த முறை 4 மணிக்கு கரெக்டா வர முடியும். வருவாங்க. இதுதான் அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை சரி பண்ணுவோம், நம்மளை கரெக்ட் பண்ணுவோம், நம்ம உறவுகளை வளர்ப்போம். அது நம்ம சொந்த பந்தம் சார் உறவுகள் கூட உறவாடினாதான் உறவுகள் மேம்படும் சார். உறவுகள் கூட உறவாடி உறவுகளை மேம்படுத்திட்டு நம்ம டீம்ல சேர்றவங்களும் நமக்கு கீழே சேர்றவங்க கூடவும் நாம உறவாடிக்கிட்டு இத பத்தி வெஸ்டேஜ பத்தி பேசிட்டு இருந்தாதான் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வருதுங்க சார். நம்ம பேசணும். அத பத்தி பேசணும் சார். நல்லா மேடம் ஒரு நிமிஷம். அதாவது உறவுகள் மேம்படணும் அப்படின்னா நம்ம கீழே உள்ளவங்க கிட்ட இப்ப உங்களுக்கு வந்து 10 பேர் டவுன்ல இருக்காங்கன்னா 10 பேர்ட்ட டெய்லி உங்களால பேச முடியும். 10,000 பேர் அவங்ககிட்ட எப்படி டெய்லி ஒரு அப்ளைன் பேச முடியும்? அப்ப அந்த அப்ளைன்ட்ட யார் யார் பேசுறாங்களோ அவங்களோட அந்த உறவுகள் வளரும். ஆமாங்க சார். அது இல்லாம யார் யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களோட அந்த அப்ளைன் பேசுவாரு டவுன்லைன்ல. ஆமா. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட பேசிதான் ஆகும். எஸ். ஆமா. ஓடாத இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கிட்ட பேசி புண்ணியம் இல்லைங்க சார். இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க பேச முடியாது. சோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கிட்ட பேசினாதான் அவங்க நம்ம வெஸ்டேஜ வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கான ஒரு அதான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன். ஓடாத காரு பென்ஸ் காரா இருந்தா கூட அதை தள்ளி ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நல்ல அவர் மட்டும் இறங்கிட்டாருன்னா பிசினஸ் சூப்பரா பண்ணிடுவார் சார் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஆளுக்காக காத்திருப்பாங்க. ஆனா அவரு கடைசி வரைக்கும் அவரு அங்க ஒரு ரிப்பேர் ஆன கார் மாதிரியே நின்றுட்டு இருப்பாரு. ஆனா ஓடுறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது மாருதி காரா தான் இருக்கும். ஆனா ஓடுறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க அதுல உட்கார்ந்து ஏறி உங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க சேர வேண்டிய இலக்கை போய் அடைய முடியும். கண்டிப்பா சார். உங்களுடைய உறவுகளை நீங்க வளப்படுத்துங்க. உங்களுடைய உறவுகளை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு காரணம் நான் தான், நீங்க தான் அப்படின்றத எடுத்துக்கீங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா ஓகே. யாரை பற்றி யார் குறை சொன்னாலும் தயவு செய்து அதை காதுல போட்டுக்காதீங்க. ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட ஒருத்தர் வந்து குறை சொல்றாருன்னா
நிச்சயமா உங்களை பற்றி இன்னொருத்தட்ட குறை சொல்ல அவர் தயாரா இருப்பார். உங்களை குறைகள் சொல்றதும் கோபம் வர்றதும் குறைகள் சொல்றதும் இதெல்லாம் ரொம்ப மோசமான வியாதி சார். கரெக்டா சொன்னீங்க. அது அந்த மாதிரி வியாதி. உங்களை பற்றி, அதாவது இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் குறை பேசுறாங்க, அவர்கிட்ட உஷாரா இருங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட குறை பேசுறவரு உங்களை பற்றி இன்னொருத்தர் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா அவருடைய குணம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது. அதை புரிஞ்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. யார் யாரு ஜெயிக்கணும்னு இருக்காங்களோ அந்த அப்ளைனை, அந்த லீடர்ஸ கைய பிடிச்சிக்கிங்க கட்டிமா. அவங்க கூட பயணம் பண்ணுங்க. உங்களை உங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறேன் வாங்க அப்படின்னு யார் யாரு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கைய பிடிங்க. ஆமாங்க சார். அப்படி உள்ளவங்க கூட ஒரு டிராவல் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம் இல்லைங்களா? டெல்லிக்கு போற ட்ரெயின்ல நம்ம ஏறினாதான் டெல்லிக்கு போக முடியும். 2ஆம் தேதி கம்பெனியுடைய 20வது ஆண்டு விழா நடக்குது, 20th anniversary. அதுக்கு நம்ம டெல்லிக்கு போனா டெல்லிக்கு போற ட்ரெயின்ல ஏறணும். பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல இந்த பக்கம் கேரளா போற ட்ரெயின், திருவனந்தபுரம் போற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு நான் டெல்லிக்கு போறேன்னு சொன்னா எந்த வகையில சரியா இருக்கும்? நிறைய பேரு திருவனந்தபுரம் போற ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு தான் கதை பேசிட்டு உட்காந்துக்கிறாங்க. நாங்க டெல்லிக்கு போறோம், தாஜ்மஹாலை பார்க்க போறோம், நாங்க அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த இது 20th anniversary நாங்க பார்க்க போறோம், நாங்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தயவு செய்து அந்த மாதிரி பேசுற நண்பர்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அவங்க உங்களையும் டைவர்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் டெல்லிக்கு போகணும்னு ஆசை தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்க டைவர்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்களை தவிர்த்துருங்க. அவங்களுக்கு என்னங்க தெரியும், அந்த ரூட்டு டெல்லிக்கே போகாதுன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. சரியா உங்க உறவுகளை வளர்த்துக்குங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். நாளைக்கு அந்த விஐபி ப்ரோக்ராமுடைய கண்டினியூட்டி. ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்க போகுது ப்ரோக்ராமே. இதுவரைக்கும் சார் பேசுனது ப்ரீடாக். இன்னைக்கு வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, எவ்வளவு தேவைகள் இருக்கு, அதை எப்படி நம்ம அடைய முடியும், எதன் மூலமா அடைய முடியும் அப்படின்றத நம்ம வெஸ்டிஜுக்கு உள்ள வந்த வரைக்கும் கதையை சொல்லிட்டாங்க. மீதி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெஸ்டிஜ் ஆபீஸ்ல, நுங்கம்பாக்கம் ஆபீஸ்ல ப்ரோக்ராம் இருக்குங்களா சார்? உங்களுக்கு கட்டாயம் அறிவிப்பு வரும் அப்புசாமி சார். ஓகே, கட்டாயம் அறிவிப்பு வரும், கட்டாயம் ப்ரோக்ராம் நடக்கும். வாங்க. தேங்க்யூ சார். அறிவிப்பு வரும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார், நீங்க விஐபி ட்ரைனிங்கினுடைய ஆரம்பத்தை போட்டீங்க. உண்மையிலே சார் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க லைஃப்க்கும் அப்படியே பொருந்தது சார். ஏன்னா இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலை எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து நமக்கு ஏகப்பட்ட டெபிசிட்டா இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து வருமானமே இல்லாம செலவு மட்டும் அதிகமானா நம்மளோட நிலைமை என்னன்றது தெளிவா புரிய வச்சிருக்காரு. இன்னைக்கு 99% மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதார வாழ்வாதாரம் அப்படிதான் இருக்குங்க. ஏன்னா ஆக்டிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம செய்யும் போது தான் வரும்போது நம்ம செய்யலாம், நமக்கு பணம் வரவே வராது. அது 100க்கு 100 உண்மையான விஷயம் சார். சரியான நேரத்துல சரியா புரிய வச்சிருக்கீங்க. இந்த பாயிண்ட்டை வச்சாவது நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும். ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுதுனாக்கா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு கண்டிப்பா 10 லட்சமா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா பொருளும் வந்து விலை ஏறிட்டே இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜீரோவா இருந்தா நம்ம என்னவா ஆகும் அப்படின்றத நினைச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சார். கண்டிப்பா அது வந்து வெளியே வரதுக்கான விஷயம் தான் கடவுள் வந்து எங்களுக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைத்ரே சாமி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உறவுகளோட பேசுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்கனாக்கா 4 பேர் மொபைலோட தான் பேசிட்டு இருக்காங்க. வேற எங்க வீட்டில் கூட அது மாதிரி இருக்கு. அதாவது மக்களோட பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா போயிடுச்சு. என்னைக்கு மொபைல் அப்படின்ற விஷயம் கைக்கு வந்ததோ அன்னிலிருந்து வந்து அவங்கவுங்களே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபோனோட தான் பேசிட்டு இருக்காங்க. சிரிக்கிறதா இருந்தா கூட வந்து ஃபோனோட தான் சிரிக்கிறாங்க. 2வது ஹாய் மெசேஜ் பண்றது, கான்வர்சேஷன் கூட வந்து மொபைல்ல தான் நடக்குது தவிர நேர்ல பேசுற வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிடுச்சு சார். உண்மைதான். அது உறவுகளோட நம்ம இருக்கும்போது அது மாதிரி நம்ம டீம்ல கூட சரிங்க. இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம டீமோட நம்ம பேசிட்டே இருக்கணும். 2வது அப்ளைனுக்கு கண்டிப்பா ஒரு முறையாவது பேசணும். இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார், ஆக்டிவா இருக்கிற டவுன்லோடோ அப்ளைன் வந்து கண்டிப்பா தொடர்புல இருப்பாங்க. அது உண்மைதான் சார். அது
ஏன்னா யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க கூட வந்து அப்ளைன் வந்து தொடர்ச்சா அவங்களே ஃபோன் பண்றாங்க. அது நடக்குது. உண்மைதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க அப்ளைன் உங்களுக்கு டெய்லி ஃபோன் பண்ணணுமா? நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்னா கட்டாயம் ஃபோன் பண்ணுவாரு. நீங்க ஆக்டிவா கண்டிப்பா. இருக்கீங்கன்னா உங்க அப்ளைன் போனை நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க பண்ணிடுவீங்க முதல்ல. அப்ப அங்க எஸ் வந்து சார். ஒரு போட்டி நடக்கும். யார் முதல்ல ஃபோன் பண்றது காலையிலேயே. இப்போ உண்மைதான் சார். 7:30 மணிக்கு இந்த செஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அப்ளைன் ஃபோன் வரும், இல்ல நான் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். எஸ் சார். எஸ். இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அப்போ கண்டிப்பா. நீங்க ஆக்டிவா இருந்தா உங்க அப்ளைன் டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஆக்டிவ் ஆகணும்னா உங்க அப்ளைனுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுங்க. இவ்வளவுதான். வெஸ்டீஜ்ல சக்சஸ் மந்திரம், முதல் மந்திரம் இதுதான். அப்ளைனுக்கு டெய்லி ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. நீங்க நிச்சயமா சக்சஸ் ஆக முடியும். 2 நாள் ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, சாரி சார், நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் சார், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணே ஒண்ணுதான். ஃபோன் பண்றதுக்கு எத்தனை நிமிஷம் வேணும்? அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம். நீங்க கல்யாணத்துக்கு போனா என்ன, கோயிலுக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, வேலைக்கு போனாலும் போலாம். ஆனா ஒரு ஃபோன் பண்றதுக்கு, இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் பார்க்கணும்னா 1 ஹவர் ஆகும். ஓகே, ஐ அக்ரி. ஆனா ஒரு ஃபோன் பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 நிமிஷம் சார், நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் சார், என்னால இன்னைக்கு பேச முடியல சார், சாரி சார், நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன் சார், இல்லைன்னா ஈவினிங் 7 மணிக்கு நான் ஃப்ரீ ஆயிடுவேன் சார், அப்ப பேசுறேன் சார். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதுக்காக உங்க அப்ளைன் ஏதாவது சொல்ல போறாங்களா? சொல்லுங்க. இல்ல இப்ப என்கிட்ட பேசியே ஆகணும் நீங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. வெரி குட். ஓகே, உங்க வேலையை பாருங்க, அர்ஜென்ட்டா வேலையை பாருங்க, ஈவினிங் பேசிக்கலாம். தட்ஸ் ஆல். அப்ப நமக்குள்ள உறவு சரியா இருக்கும். நீங்க 2 நாள் உங்க அப்ளைனுக்கு பேசல, 3 நாள் பேசலன்னா உங்க அப்ளைன் என்ன நினைப்பாங்க? என்ன தலைவரு 3 நாளா போனே காணோம், என்ன ஆயிடுச்சு? யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? நீங்க அப்ளைனா இருந்தாலும் அப்படித்தானே யோசிப்பீங்க. கரெக்டா இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க டீமும் நினைப்பாங்க, உங்க டவுன்லைனும் நினைப்பாங்க அப்படின்றத பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க ஒரு அப்ளைனா என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க அப்ளைன் நினைப்பாங்க. நீங்க டவுன்லைனா வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க டவுன்லைன் நினைப்பாங்க. அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அது சிறப்பா நடந்துக்கு. ஆக்டிவான ஒரு அப்ளைனா இருங்க, ஆக்டிவான டவுன்லைனா இருங்க. ஓகே, ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தனலட்சுமி மேடம் சொல்லுங்க. சக்சஸ் தனலட்சுமி. ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க மேடம். தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். கிரேட். வெஸ்டீஜ் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்குங்க சார். எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க லெஃப்ட்ல போனா அது ரைட்ல போதா, இல்ல உங்க கூடவே வருதா, இல்ல நீங்க கொண்டு போறீங்களா? கொண்டு போறேங்க சார். அந்த அளவுக்கு சக்சஸா இன்னும் கொண்டு போல. கண்டிப்பா கொண்டு போவேன். மேடம், பேர்லயே சக்சஸ் தனலட்சுமின்னு வச்சுட்டு என்ன சக்சஸ் ஆகலன்னா எப்படி? போயிட்டு இருக்குங்க சார். ஆனா சக்சஸா போகலன்னு தான் சொல்றேன். ஏன் சக்சஸா போகல? அதை கண்டுபிடிச்சீங்களா? என்னுடைய இன்வால்வ் நிறைய இல்லைங்க சார். அதான். உங்க அப்ளைனோட உட்காந்து பேசுங்க. ஓகேங்க நான் சார். ஏன் சார் சக்சஸ் ஆகல, இன்னும் நான் என்ன செய்யணும்? உங்க அப்ளைன் சக்சஸ் ஆன அப்ளைனோட உட்காந்து பேசுங்க. யாரு சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட உட்காந்து பேசுங்க. உங்களை ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாம் உங்க அப்ளைன் கிடையாது. உங்களை ஸ்பான்சர் பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருக்கலாம், உங்களை ஸ்பான்சர் பண்ணிட்டு அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க வேலையை பார்க்கலாம், சொந்த வேலையை பார்க்கலாம். அவங்கள விட உங்களுக்கு அப்ளைன் மேல 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 யாரு உங்களுக்கு இப்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கூட உட்காந்து பேசுங்க. நான் என்ன பண்ணணும், நான் ஏன் இன்னும் சக்சஸ் ஆகல, அதுக்காக காரணம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க தமிழ் மேடம், நான் பேசி முடிச்சிடுறேன். ஓகேங்க சார். காரணம் என்ன அப்படின்றத உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த அப்ளைன் எப்படி சக்சஸ் பண்ணாங்கன்றத கேளுங்க, அதை செய்யுங்க, நீங்க சக்சஸ் ஆயிடலாம். ஓகேவா? அது அப்ளைன் தான் சார் சொன்னாங்க. டெய்லி மீட்டிங் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடைக்குதா? அதனாலதான் டெய்லி
கிடைக்குதுங்க சார். கண்டிப்பா கிடைக்குது. டெய்லியுமே கிடைச்சிட்டே இருக்கு. டெய்லி நாலேஜ் கிடைச்சிட்டே டெய்லி தான் சார் இருக்கு. டெய்லி கிடைக்கிற விஷயத்த இன்னைக்கு என்ன கிடைச்சதோ அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அத ஓகேங்க சார். ஓகேங்க சார். என்ன கிடைச்சதோ அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்ககிட்ட பேசுங்க. மீட்டிங் முடிஞ்சதும் பேசுங்க. மேடம் இன்னைக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டேன் மேடம். டைரி பென்னை வச்சு நோட் பண்ணுங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நோட் பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு அப்படியே ரிவ்யூ பண்ணுங்க. அதை நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க, இல்ல 2 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க, 3 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க. என்னென்ன கத்துக்கிட்டீங்க. அப்ப அதெல்லாம் நம்ம செயல்படுத்துறோமா? நம்ம இன்னைக்கு மார்னிங் செஷன்ல சொன்ன விஷயத்த செயல்படுத்துறோமா? நம்ம அப்ளைன் சொன்ன விஷயத்த செயல்படுத்துறோமா? அப்ப இதெல்லாம் செயல்படுத்தினா நமக்கு சக்சஸ். தட்ஸ் ஆல். ஓகேங்க சார். சக்சஸ் தனலட்சுமி பேரை வச்சுட்டு சக்சஸா இருங்க. ஓகேங்க சார். சக்சஸே உங்க கூட இருக்குது. அப்புறம் என்ன பயம், ஏன் சந்தேகம்? சந்தேகம் இல்லைங்க சார். நம்ம ஏன் சொல்றது யார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது நமக்கு புரியுது, ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த ஒரு டவுட் தான் எனக்கு. கரெக்டா வந்துட்டீங்க. நம்ம சொல்றதை ஏன் மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே. அதுக்கு தான் சார் மீட்டிங் டெய்லியும் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம Very எப்படி பேசணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்க அப்ளைனோட பேசுங்க. நான் ஓகேங்க சொல்றது சார். அவங்க புரிஞ்சுக்கல. வாங்க மேடம், நீங்க ஒரு மீட்டிங் பண்ணுங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் கேட்கறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா எல்லாரும் ஜாயின் பண்றாங்க. நான் சொன்னா ஜாயின் பண்ணலையே, ஏன்? அப்போ அந்த விஷயத்த நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க பேசுங்க. அவ்வளவுதானே? ஆமாங்க சார். ஆமாங்க சார். 1952 வெளிவந்த பராசக்தி வசனத்தை இன்றைக்கும் பசங்க பேசுறாங்க அப்படின்னா, அந்த வசனத்தை பேசுனா ஒரு சக்சஸ் கிடைக்கும். நேற்று கூட ஸ்டேஜ்ல எங்க சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒருத்தர் அதே பராசக்தி வசனத்தை பேசுறாரு. கொஞ்சம் மாத்தி பேசுறாரு, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அந்த வசனத்தை பேசுனா நமக்கு கைத்தட்டல் கிடைக்கும், நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்றத இன்றைக்கும் நம்புறாங்க. அப்படின்னா 1952 வந்த படம் அது. ஆமாங்க சார். எத்தனை வருஷம் ஆச்சு? 72 வருஷம் ஆகுது. 72 வருஷம் கழிச்சும் அந்த வசனத்தை பேசி இன்றைக்கும் கைத்தட்டல் வாங்க முடியும் அப்படின்னா, நம்ம அப்ளைன் சொல்றத பேசினா நமக்கு ஜாயினிங் வருமா வராதா? நம்ம வரும் அப்ளைன் சொல்றத பார்த்தா நம்ம டீம் டெவலப் ஆகுமா ஆகாதா? நம்ம டீம்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நடக்குமா நடக்காதா? இவ்வளவுதான். சக்சஸ்க்கான வழி இதான் ரூட்டு. அந்த ரூட்டை உங்க அப்ளைன் தமிழ் மேடம் அழகா சொல்லி தருவாங்க. உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு டைனமிக் லேடி அவங்க. ரொம்ப ஃபாஸ்டா நல்லா கண்டிப்பா க்ரோத் சார். ஆயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பூட் கேம்ப் வரும்போதும் அவங்கள்ட்ட நிறைய மாற்றங்கள் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயும் அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய மாற்றங்களை பார்க்கிறேன். அப்படித்தான் வரணும், அப்படித்தான் இருக்கணும். சொல்ற விஷயங்களை உடனே ஆக்ஷன்ல கொண்டு போறாங்க. அப்ளைனை நம்பிட்டு இருந்தது அக்ரி ஃபீல்டுக்கு போகும்போது அப்ளைனை நம்பிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜ். இன்னைக்கு அவங்க ஒரு அப்ளைனா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அக்ரில. இதுதான் வளர்ச்சி. இன்னைக்கு நண்பர் வெங்கடேசன் வந்து டைமண்ட் டைரக்டர் ஆயிருக்காருன்னா அவரும் அதே தான். முதல்ல சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இன்னைக்கு அவர் டீம் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லீடரா எப்ப என்னால மாற முடியும்? ஒரு சில நாட்கள்ல நான் வர முடியாது, வர முடியல அப்படின்னு காரணம் சொல்லும் போது அவர் அந்த டீமை எப்ப லீட் பண்ண ரெடி ஆயிட்டாரோ அப்பதான் லீடர். அப்ப அவர் கிரவுண்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தட்ஸ் ஆல். எப்போ ஒருத்தர் வந்து டைரக்டர் ஆன பிறகு அப்ளைன் நம்பாம நான் பண்ற பிரசன்டேஷன் நீங்க சொல்லுங்க சார், நான் பண்றேன், நீங்க வாங்க என் கூட வாங்க, நான் பண்றேன், நீங்க கேளுங்க, ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு யார் ஒருத்தர் தைரியமா சொல்றாங்களோ அவங்க ஸ்டார் கிரவுண்ட் முடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது என் வேலை, நான் செய்யறேன். இது என் டீம், நான் பாத்துக்கிறேன் என் டீமை. நீங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா மட்டும் கொடுங்க. நீங்க எப்படி இந்த லெவலுக்கு வந்தீங்களோ அந்த ஐடியா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யார் யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்க அப்ளைன் கூட நீங்க உட்காந்து பேசுங்க. ஆக்டிவா இருக்க அப்ளைன் கூட உட்காந்து பேசுங்க. தமிழ் மட்டத்தோட பேசுங்க. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் விஐபி நாளைக்கு தொடருவோம். எல்லாரும் மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எல்லாருமே இன்னைக்கு உங்க அப்ளைன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. மாற்றத்தை உருவாக்குங்க. உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லது அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எவ்வளவுதான் டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் நம்ம தாய்க்கு நம்ம பிள்ளை தானே. எவ்வளவு நம்ம வளர்ந்தாலும் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பிள்ளை தானே.
ஒரு காலத்துல அவங்க தானே நம்மளை கையில தூக்கி வச்சு வளர்த்தாங்க. பால் ஊட்டி சீராட்டி நமக்கு நடக்க சொல்லி கொடுத்து பேச சொல்லி கொடுத்து வளர்த்தது யாரு? அந்த தாய் தப்பன் தானே. அந்த தாய் தப்பனை மறக்கலாமா? உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க கூடாது. யார் கடைசி வரைக்கும் தாய் தப்பனை மறக்காம இருக்காங்களோ அந்த பிள்ளைங்க எல்லாம் வாழ்க்கையில என்னைக்குமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்ளைன் தான் ஆரம்பத்துல வா நண்பா, வாங்க மேடம், நீங்க இந்த பிசினஸ் சூப்பரா பண்ணுவீங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வெஸ்டீஜ்னா என்ன, வெஸ்டீஜ் ஆபீஸ் எங்க இருக்கு, வெஸ்டீஜ்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, வெஸ்டீஜ்ல பிளான் என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து உங்களுக்காக உங்க கூட வந்து சர்வீஸ் பண்ணி உங்களை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சு உங்களை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்து டைரக்டர் ஆக்கி உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள என்னைக்காவது மறக்கலாமா நம்ம? வெஸ்டீஜ்ன்ற ஒரு உலக அதிசயம் இது. எல்லாரையும் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளை வளர்த்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம அப்ளைன நம்ம டெய்லி ஃபோன் பண்றதுல என்ன தப்புன்னு கேட்கறேன். தப்பு இருக்கா சொல்லுங்க. ஆக்டிவா இருக்க அப்ளைனோட பேசுங்க. உங்களை சேர்த்து விட்டவர் இன்னைக்கு வெஸ்டீஜ்லயே இல்லாம இருக்கலாம். நீங்க அவர்கிட்ட பேச சொல்லல. இன்னைக்கு உங்க அப்ளைன்ல யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களோட பேசுங்க. விக்டோரியா மேடத்துக்கு எனக்கு நடுவுல 8 பேர் இருக்காங்க எனக்கு அப்ளைன். அவங்க யாருமே ஆக்டிவா இல்ல. அதனால நான் பிசினஸ் விட்டு போயிட்டேனா? இல்லையே. என்னை சேர்த்து விட்டவங்களுக்கு நன்றி சொல்றேன். அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. வெஸ்டீஜ் என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை என் வாழ்க்கையில கொடுத்து என் வாழ்க்கையை நல்லபடியா மாத்துனீங்க. ஒரு தொழிலாளி வாழ்க்கையா இருந்தது ஒரு முதலாளி வாழ்க்கையா ஆயிடுச்சு. ஒரு லேபர் லைஃப்ல இருந்து ஒரு லக்ஸரி லைஃபுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் தேங்க்ஸ் சொல்றேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? கரெக்டா? அவங்களுக்கு சூழ்நிலை அவங்களுக்கு செய்ய முடியாம இருக்கலாம். அவங்க சந்தர்ப்பம் அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு இருக்க வசதி அவங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். பட் நமக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்துவோம். எல்லாருமே இன்னைக்கே உங்க அப்ளைன்ட்ட மீட்டிங் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஒரு குட் மார்னிங் சொல்லுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a great day. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பழனிவேல் சார் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். சூப்பரான வாழ்த்து, சூப்பரான ஒரு வீடியோ, அஸ்தலான ஒரு விஷயங்களை நிறைய சொல்றீங்க. அருமையா இருக்கு சார். வெஸ்டேஜ் நம்ம கிடைச்சது வாழ்வில் அற்புதமான ஒரு விஷயம். நம்ம வந்து எப்படி போக்கஸ் பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றத எல்லாம் தெளிவா வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க, திரை போட்டு விளக்குறீங்க சார். சூப்பரா இருக்கு சார். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்குது. இதுவே நம்ம லைஃப் லாங்ல நம்ம போக்கஸ் பண்ணா கண்டிப்பா வெற்றியெல்லாம் மாறலாம் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Vinod. Thank you. Thank you so much, sir. Thank you, madam.